இந்த ஆடி ஸ்பெஷல் வளையல் வந்து இப்போ எல்லோரும் நிறைய பேர் கடையில் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. இது வந்து இந்த வளையலில் வந்து எல்லா சைஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ கோவிலுக்கு கொடுக்குறதுக்காக நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறீங்க. இது நல்லா ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வளையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த வளையல். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நாட்டு வளையல், அதாவது நாட்டு வளையல் பெங்களூர் கட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, பழைய வளையலுங்க. அது என் கைக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி முதல் சந்தோஷமே நேற்று நைட்டு நான் தான் போட்டேன். இந்த பாருங்கள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் போட்டேன். ஏன்னா இந்த வளையல் தான் முதல் நான் எப்போவுமே போட்டிருந்தேன். இந்த வளையல் தான், இந்த ரெயின் ட்ராப் வந்ததுலேருந்து தான் நான் வந்து கொஞ்ச நாள் அதை போட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்ச வளையல் எப்போவுமே இது தான். அதை பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த வளையல் தான் நான் போடுவேன் எப்போவுமே. ஆனால் இப்போ வந்து கோல்டு வச்சு போடுறேன். அப்போல்லாம் நான் வந்து வெறும் கண்ணாடி வளையல், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வளையல் இது. இப்போ இருக்கிறதுனால இது போடுறேன். ஆனால் இனிமேல் வந்து இந்த வளையல் மாற்றக்கூடாதுன்னு என் பொண்ணு கண்டிஷன் போட்டாங்க. நீங்கள் எப்போ போடுற இந்த வளையல போடுங்கம்மான்ட்டு. அதனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த வளையல தான் இனிமேல் போடுவேன் நான். இந்த வளையல் ஆர்டர் கொடுக்குறவங்களும் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா இந்த வளையல் ரொம்ப ஸ்ட்ராங்கான வளையல். விலை கம்மியாக இருந்தாலும் அதோடைய ஒர்த்தபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய லுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். எல்லா விசேஷத்துக்கும் அந்த பச்சை சிகப்பு கையில் வளையல் போட்டாலே வந்து அம்மா கை வளையல் தான் வேணும்னு நிறைய பேரை வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க. அம்மா கையில் போட்டிருக்க வளையல் தான் வேணும்னு. அதனால் வந்து அது உங்களுக்கு, நான் போட்டிருக்கிற வளையல் இது தான். இது உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். பச்சை சிகப்பு எவ்வளோ வளையல் வந்தாலும் இந்த வளையலுக்கு இணையே இல்லைங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த வளையலுடைய இது வேறு தான், கெத்தே வேறு, தலை மாதிரி. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வளையல். என்ன தான் நான் வளையல் கடையில் நானும் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் நானும் இந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி. இந்த வளையல் வந்தோடனே நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். போட்டுட்டு கல்லாவில் நான் தான் ஃபஸ்ட்டு அந்த காசையும் போட்டேன். ஏன்னா இந்த கடையில் வந்து எந்த பொருள் வந்தால் நான் தான் ஃபஸ்ட்டு எடுப்பேன். அது முதல்ல வந்து எடுத்து கல்லாவில் போடுறது நான் தான். ஏன்னா புதுசாக ஒரு பொருள் வந்தாலோ, ரொம்ப நாள் கழித்து ஒரு பொருள் வந்தாலும் அந்த பொருளை நான் தான் ஃபஸ்ட்டு எடுப்பேன். அது வந்து இங்கே சென்டிமெண்ட் பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே. நான் எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் சேல்ஸுக்கே வரும். இதை அன்றைக்கி வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே எடுத்து என்ன பண்ணிட்டேன், பூஜையில் வச்சுட்டேன். அதை நேற்று நைட்டு போட்டேன். ஓகே, பாய்.